அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் பலனாயிருக்கிறீர், எங்களுக்கு துணையாயிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுப்பா. ஆண்டவரே, நாங்க எங்களுடைய பேச்சு, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய செயல், எங்களுடைய நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை சுத்திகரிக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 19வது அதிகாரம் 28வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு, முந்தின பகுதிய சொன்னதுக்கு அப்புறம் எப்படின்னா, உண்மையுள்ள ஊழியர்கள் உயர்த்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இயேசுவ ராஜாவா ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்களோ அவங்கெல்லாம் தண்டிக்கப்படுறாங்க அப்படின்றத உவமையின் மூலம் அவர் விலக்கி காட்டின பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். எருசலேம்ல சிலுவை மரணம் இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனா தேவ சித்தத்தை செய்யும்படியா எருசலேமுக்கு புறப்பட்டு போறாரு. முந்தி நடந்து போனார். சீஷர்களுக்கு முன்பாக அவர் தைரியமா அந்த சிலுவை மரணத்தை ஃபேஸ் பண்றார். இந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா, தேவனிடத்துல ஜெபித்து அந்த பலனை பெற்றுக்கொண்டு அந்த தைரியத்தோடு செயல்படுகிறத நம்ம இங்க பாக்குறோம். தேவ திட்டம், ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும்படியா ஒரு கம்பீரமா முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, பெத்தானியா ஊருக்கு வரும்போது தம்முடைய சீஷர்களை பார்த்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். நேர எந்த கிராமம் இருக்கோ அந்த கிராமத்துக்குள்ள போங்க. அங்க ஒரு கழுதை கட்டி இருக்கும். அந்த கழுதைய எந்த மனுஷனும் பயன்படுத்தல, ஏறினதில்ல. அப்படிப்பட்ட ஒரு கழுதை குட்டி அங்க கட்டி இருக்கு. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை என்னிடத்துல அவிழ்த்து கொண்டு வாங்க. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டார். கழுதை குட்டியை அவுக்கும் போது அந்த கழுதை குட்டிக்கு சொந்தக்காரன் கேட்பான், எதுக்கு அவுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது பக்கத்துல இருக்கவங்க யாராச்சும் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். இது ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறார். கழுதை எங்க கட்டி இருக்கும், நீங்க என்ன பேசணும், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி அவங்கள அனுப்புறாரு. அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே கழுதை குட்டி கட்டி இருந்தது. அவங்க கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதை உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஏற்கனவே சொல்லி அனுப்புன மாதிரியே அவங்க கேட்கிறாங்க, ஏன் அவிழ்க்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி, இந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அந்த கழுதை குட்டிய கூட்டிட்டு வராங்க. அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து, அந்த கழுதை குட்டியை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். வஸ்திரங்கள் எல்லாம் அந்த கழுதைக்குட்டி மேல போட்டுட்டு, எப்படி ஒரு ராஜா வருவாரோ அது மாதிரி அவங்க ஆயத்தப்படுத்துறாங்க. மத்தேயு 21வது அதிகாரம் 8வது வசனத்துல
அந்த பாதையில எல்லாம் மரக்கிளைகளை தரித்து போட்டாங்கன்னு இருக்கு. ஆனா லூக்கால அது போடல. வஸ்திரங்களை விரிச்சதை மட்டும்தான் போட்டிருக்கு. அங்க வந்து மரக்கிளைகளை வெட்டி போட்டாங்க. இப்ப ஒரு ராஜாவா இயேசு பவனி வருகிறத இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எருசலேமுக்குள்ள நுழையிறத நம்ம இப்ப இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அவர் போகையில் இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, சகரியா தீர்க்கதரிசி 9வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியா இது நடக்குது. அங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியா இப்ப ராஜாவா பவனி வர்றாரு, ஒரு கழுத குட்டியின் மேல ஏறி. அவர் ஒலிவ மரத்தின் மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, இப்ப ஒலிவ மலைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அப்ப திரளான கூட்டமான சீஷர்கள், இப்ப முதல்ல வந்து 12 சீஷர்கள் தான் இருந்தாங்க. இப்ப திரள் கூட்ட சீஷர்கள் இருக்காங்க. நிறைய பேர் ஆண்டவருக்கு சீஷரா பின் செல்கிறவர்களா இருந்தாங்க. அந்த கூட்டம் எல்லாம் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் அவங்க பார்த்ததுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். நிறைய திரள் கூட்ட சீஷர்கள் இப்ப வந்து புகழ்ந்துறாங்க. என்ன புகழ்றாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இது சங்கீதம் 118ல 26வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை எடுத்து இவங்க ஆண்டவரை புகழ்றாங்க. ஆனா அதுல வந்து ராஜான்னு சொல்லல. இதுல மத்தேயுல வந்து கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு திரளான சீஷர்கள் சொல்றாங்க. அடுத்து வந்து பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது தூதர்கள் வந்து மரியாள் யோசேப்பு இருக்கிற இடத்துல தூதர்கள் வந்த போது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துதல் சொல்றாங்க. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இப்ப வந்து சீசர்கள் சொல்றாங்க பரலோகத்துல சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பூமியிலே சமாதானம் சொன்னாங்க. இப்ப பரலோகத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த போது பூமியிலே சமாதானம் உண்டாச்சு. இப்ப அவர் இந்த பூமியில இருந்து கடந்து பரலோகத்துக்கு போறதுனால பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். இது வந்து லூக்கால மட்டும்தான் உன்னதத்தில மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா மற்ற 3 சுவிசேஷங்கள்லையும் உன்னதத்திலே ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்றத அங்க ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். சீஷர்கள் எல்லாம் அற்புதத்தை கண்டு இப்படி தேவனை புகழ்ந்து ஆராதிக்கிறாங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, அந்த கூட்டத்துல பரிசேயர் கூட்டம் இருந்துச்சு.
பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை மேசியாவா ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்துவை மேசியாவா ஏற்றுக்கொள்ளாத இந்த பரிசேயர். ஆனா அவங்க வேதத்தை நல்லா கற்று தேர்ந்தவங்க. அதுல சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவங்க சத்தம் போடுறாங்க, மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தாங்க. ஆனா இவங்களால அதை தாங்கி கொள்ள முடியல. எங்க எல்லாம் இயேசுவுக்கு பின்னாடி போயிடுவாங்களோன்ற பொறாம ஒண்ணு. இன்னொன்னு ரோம அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு நம்மளை எல்லாம் பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வேற. அதுக்கப்புறம் இவங்க தேவனை புகழ்றத அவங்களால சகித்து கொள்ள முடியல. தேவனை துதிக்கிறத இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இவங்க தேவனை துதிக்கிறதுக்கு எதிரியானது 3 காரியம். ஒண்ணு பாவம். பாவம் செய்கிறவங்களால தேவனை துதிக்க முடியாது. அடுத்து சுயம் காணப்பட்டாலும் தேவனை துதிக்க முடியாது. 3வது எதிரி சாத்தான். சாத்தானுக்கு தேவனை துதிக்கிறது தாங்கி கொள்ள முடியாது. அப்ப நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். அப்ப நமக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது, சுயத்துக்கு மறிக்கணும், சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது, அவனுக்கு எதிர்த்து நின்று கர்த்தரை துதிக்கணும். இங்க சீஷர்களை அதட்டுங்க, துதிக்க கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இயேசு அவங்களுக்கு பதில் என்ன சொல்றாங்க, இவர்கள் பேசாமல் இருந்தால், சீஷர்கள் பேசாம இருந்தாங்கன்னா, தேவனை துதிக்காம இருந்தாங்கன்னா, கல்லுகளே கூப்பிடும், கல்லு கூப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயற்கை கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடும். கல்லு துதிக்கிறன்றது கடினமான காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், அது நடக்கும். ஆனா சங்கீதம் 96 11 12 ஆகிய வசனங்கள்லையும், சங்கீதம் 148 7 13 வசனங்கள்லையும் இயற்கை கர்த்தரை, பூமியில் உள்ளவைகள் சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரி சீஷர்கள் ஒருவேளை துதிக்கலைன்னா கல்லுகள் தேவனை துதிக்கும், புகழ்ந்து பாடும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது, துதிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதை நம்ம செய்யலைன்னா கல்லுகள் கூட தேவனை துதிக்கும் அப்படின்றத இங்க பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, இயேசு கிறிஸ்து தைரியமா எருசலேமுக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியா முந்தி நடந்து போனார்னு பார்த்தோம். அவங்க பெத்தானியான்ற ஊருக்கு வரும்போது 2 சீஷர்களை அனுப்பி, நேரா இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கும், அதை அவிழ்த்துட்டு வாங்க, ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டா அது ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சீஷர்கள் போய் அந்த கழுதைக்குட்டிய அவிழ்த்து கொண்டு வந்தாங்க. கொண்டு அது மேல வஸ்திரத்தை விரிச்சு இயேசுவை அது மேல ஏற்றி ஒரு ராஜாவை போல எருசலேமுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி வருகிற வழியில ஒலிவ மலைக்கு சமீபமா வரும்போது திரள் கூட்ட சீஷர்கள் அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் குறித்து சந்தோஷப்பட்டு தேவனுடைய செயல்களை சொல்லி அவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க. அதை சந்தோஷப்பட்டு ஆண்டவரை புகழ்ந்து பாடினாங்க. என்ன புகழ்ந்து பாடினாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ராஜான்னு சொல்லி உயர்த்துறாங்க. பரலோகத்துல சமாதானமும் உன்னதத்துல மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி சத்தமிட்டு தேவனை புகழ்ந்தாங்க. அங்க பக்கத்துல இந்த பரிசேயர்லாம் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய சீஷர் அதட்டும், பேசாமல் இருக்கும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, இவங்க பேசலானா கல்லுகளே கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இந்த நாள்ல தியானிச்சோம். அது மாதிரி தேவனை புகழ்ந்து ஆராதிக்கிற தடையா இருக்கிற
பாவம், சுயம், சாத்தானுடைய திட்டம் இது எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம தேவனை ஆராதிக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்கிறீர். உம்மை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளணும். நீ உம்முடைய செயல்களை நாங்கள் ஆண்டவரே அறிந்தவர்களாய், உம்மை ஆராதிக்கிறவர்களாய், உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட கிருபை செய்ய. ஆராதிக்கிறதுக்கு தடையாய் இருக்கிற பாவம், சுயம், ஆண்டவரே சாத்தானின் தந்திரங்கள் இதெல்லாத்தையும் முறியடித்து உம்மை பின்பற்றுகிறவர்களாய் உம்மை ஆராதிக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எல்லா தடைகளையும் தாண்டி உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். வல்லமையாய் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகரை சந்திக்க கிருபை தாங்க. சுவிசேஷ பணியை துரிதமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்ய. அநேகர் சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய பலன் தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.